அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. சமூக வலைதளங்கள்ல சமீப காலமா பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுல இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது விமர்சனங்களை அதிகமா வைக்கிறாங்க. அது யார் யார் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஐடி விங்கு மற்றும் அவங்களை சார்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு சால்ரா போடுறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு இப்ப விமர்சனம் பண்றாங்க. அதுவும் எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, கட்சியினுடைய பிளவுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் தாங்க. அவர் தாங்க நீதிமன்றம் படிக்கட்டுலாம் கட்சி ஏறினாரு. அவர் தாங்க தேர்தல் ஆணையத்துல போய் மனுவை போட்டு உட்கட்சி வாரங்கள்லாம் விசாரிக்க வைக்கிறாங்க. இப்ப 4 பேர் மதிக்கக்கூடிய இடத்துல இருந்த கட்சியை இவரு தாங்க பலவீனம் அடைய செஞ்சாரு. இவருக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இவருனால கட்சிக்கு என்ன லாபம் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரியா விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளும் ஒரு பதிலடி கொடுக்கணும் இல்லையா? அந்த தற்கூரி அரசியல்வாதிகள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இப்ப இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அரசியலும் ஒரு தற்கூரி அரசியல் தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தனக்கு தேவைன்னா எதை வேணாலும் செய்வாருங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே நல்லா தெரியும். அதனாலதான் அவரை நம்பி யாருமே பின்னாடி போக மாட்டாங்க. அவர் கையில அடிக்கடி சொல்லிட்டே வர்றதா, கையில காசு பணம் இருக்கு, அதை நக்கி பிழைக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு இந்த கட்சியை எப்படியாவது நம்ம கொண்டு போயிடலாம், ஜெயிச்சிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு கனவு வாங்காரு. அந்த கனவு கனவாவே தான் இருக்குமே தவிர நினைவு ஆகாது. கனவுல மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்க முடியும், முதலமைச்சராக இருக்க முடியும். இந்த விமர்சனங்களுக்கு நம்மளும் ஒரு பதிலடி கொடுத்தாகணும்ல. ஓபிஎஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, ஓபிஎஸ் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டாரு, ஓபிஎஸ் எதிர்கட்சி தலைவராக வரணும்னு ஆசைப்பட்டாரு, ஓபிஎஸ் கட்சியினுடைய விதியை மாற்றினாரு, ஓபிஎஸ் போலியான ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டினாரு. இதையெல்லாம் செஞ்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. தான் ஒற்றை தலைமைக்கு வரணும், தான் முதலமைச்சராக இருக்கணும், தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும், தான் கட்சிக்கு பொதுச் செயலாளராக கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து வாங்காம கூட ஒரு போலியான ஒரு பொதுக்குழுவை கூட்டினவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகனுடைய சட்ட விதிகளை மாத்தினவர் எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களுக்கு உரிமையே கிடையாதுன்னு சொல்லி தொண்டர்களை தெருவில் நிக்க விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்டவனாலதான் இந்த கட்சி இப்படி மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திச்சிருக்குன்னு சொல்லி அதிமுக ஐடிவிங்கில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஐடிவிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலா போயிடும்? இல்ல அவங்க சார்ந்திருக்கிறவங்களுக்கு தெரியாம போயிருமா? எல்லாம் தெரியும். ஏன்னா துரோகத்தை சரியா செஞ்சுட்டு அதை ராஜதந்திரம் சொல்லி தப்பிக்க நினைக்கிற ஆளுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி குரூப். எடப்பாடி பழனிசாமினாலதாங்க கட்சி பலவீனமா போச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கி இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்ன, இந்த கட்சியினுடைய வெற்றி என்ன, இந்த கட்சியில எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருந்தாங்க, இப்ப எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க? என்னமோ 2 கோடி தொண்டர்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 2 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் இன்னைக்கு அதிமுக தமிழகத்துல ஒரு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல 39 தொகுதியில வெற்றி பெற்றிருக்குமே. எல்லாம் பொய்யுங்க. வாயிலிருந்து வர்றது பூரா பொய். எப்படியாவது அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு தான் இந்த பொதுச்செயலாளர் பதவியை நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்லி விட்டு சமூக வலைதளங்களை இப்படி பதிவு போடுங்க, அப்படி பதவி போடுங்க அப்படின்னு சொல்றது. இந்த தற்குறித்தனமான அரசியலை செய்யக்கூடியவங்க அவங்க மட்டும்தான். இங்க யாரு என்ன செஞ்சாங்க, எப்படி போடாங்க, இது எப்படி எல்லாம் கட்சி பிளவாச்சு, இப்ப தொண்டர்கள் ஏன் இப்படி வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். இது தெரியாம யாருமே கிடையாது. இப்ப 2026 நாங்க அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மேடை தோறும் பேசுறாரு, செய்தியாளர் சந்திப்புலாம் பேசுறாரு. எப்படி அவர்னால அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி தான். அந்த கட்சிக்குன்னு சின்னம் இருக்கு. அப்ப அந்த சின்னத்துக்காக விழுகிற ஓட்டை வச்சுக்கிட்டு நம்ம தலைமை நினைக்க கூடாது. அந்த சின்னமே எடப்பாடி பழனிசாமி கையில கிடைக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கதி கலங்கி போயிருக்காரு. தேர்தல் ஆணையங்கள விசாரணைக்கு போயிடுச்சு, அந்த சின்னம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. வெற்றி பெறுவேன், அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எந்த விதத்துல கொண்டு வருவாரு, எப்படி கொண்டு வருவாரு, எப்படியான ஒரு கூட்டணி அமைப்பாரு? உடனே சொல்லிடுறாரு நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்பு அப்படிங்கிறது. மெகா கூட்டணியை நீங்க எப்படி அமைப்பீங்க? மெகா கூட்டணிங்கிறது உங்களை நம்பி யாரு வருவா? உங்களை மாதிரியே இருக்கிறவங்கள தானே உங்களை மாதிரியே இருக்கிறவங்க சேர முடியும். மற்றவங்க யாரு சேருவா? 2 லட்சம் இருக்கிறதுனால வெற்றி பெற முடியுமா? நாளுக்கு நாள் தமிழகத்துல புது புது கட்சிகள் வருது, புது புது சின்னங்கள் வருது. மக்கள் ஓட்டு போட்டுவிட்டு அவங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துட்டே தான் இருக்கிறான்.
இன்னைக்கு அம்மா காலத்துல வந்து 40% இருந்த அதிமுகனுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு வெறும் 20% கொண்டு வந்து நிப்பாட்டினதானே உங்களுடைய சாதனையா இருக்கு. தொண்டர்களை தெருவில் புலம்புற விட்டதானே உங்களுக்கு சாதனையா இருக்கு. வேற என்ன சாதனை? ஒரு சாதனைன்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லலாம். திமுகவோட அண்டர் டீலிங் போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை திமுக செஞ்சு கொடுக்குது. அதை திமுக எது செஞ்சாலும் கண்டும் காணாம ஒரு வாய் வார்த்தைக்கு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்திக்கிட்டு அப்படியே திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு பின்னாடி கூடி கை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. திமுகவோட முழுக்க முழுக்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆளு எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப அவங்களை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? எப்படி வந்து அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு? கட்சிக்கு தலைமையா இருக்கிறது மட்டுமே ஆளுமை கிடையாது. அந்த கட்சி இழந்த வாக்கு சதவீதத்தை மீட்டெடுக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படின்னா ஒரு துளி கூட கிடையாது. அவருக்கு அது தகுதியே கிடையாது. ஓபிஎஸ் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவங்களுக்கு தயவு இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில ஒரு கிளை செயலாளராக தான் இருந்திருப்பாரு. மிஞ்சி போனா ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாரு, அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழகத்துல ஒரு முதலமைச்சராக இருக்கிறாருன்னு சொல்லி 4.5 ஆண்டு காலம் வழி நடத்தி கொண்டு வந்தது ஐயா ஓபிஎஸ். நன்றி, வணக்கம்.